ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பிளட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குரூப் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா, டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. ஆமாம், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. ஆமாம், சலசல கலகல அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகாது. வினை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. ஆமாங்க, வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. ஏன்னா வந்து எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது. கண்டிப்பாக வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரத்திலும் இடைத்தொடர் குற்றியலுகரத்திலையும் தான் வல்லினம் மிகாது. ஸோ வந்து இந்த இதில் பிழையானது டி ஆப்ஷன் தான். அடுத்தது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. செல்வி பாடினாள். திணை வலு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. செல்வி பாடினாள்ங்கிற வலு அப்படின்னாவே பிழையாக இருக்குங்க. இதில் வந்து செல்வி பாடினாள் அப்படிங்கிறது பிழையாவா இருக்குது? கிடையாது. ஸோ வந்து செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து இது வந்து திணை வளாநிலைன்னு வரணும். ஸோ இது வந்து தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. என் மாமா வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து மாமாங்கிற உயர்திணையை வந்தது அப்படிங்கிற ஒரு அக்ரிணையதோ கொண்டு முடிகிறதுனால இது வந்து திணை வலுன்னு வரணும் அங்கே. ஆனால் வந்து இங்கே வந்து திணை வளாநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்தேன் அப்படிங்கிறது, ஆமாம் நான் வந்தேங்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து இட வலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து இட வளாநிலை அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நாய் கத்தும் மரபு வலு. ஆமாம், நாய் கத்துங்கிறது தான் இதில் இந்த 3 இதுலேயே வந்து கரெக்டாக இருக்குது. நாய் குறைக்கும்னு வந்திருக்கணும். ஸோ வந்து நாய் குறைக்கும்னு இங்கே வந்திருந்தால் மரபு வளாநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இதுதான் பொருத்தமானது. பிழையான தொடரை கண்டிருங்க. சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகுமா? ஆமாம் மிகும். அச்சட்டை இச்சட்டை. ஓரெழுத்து ஒரு முளைக்கு பின் வல்லினம் மிகும். ஆமாம். தீ பிடித்தது. தீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு முளைக்கு பின்னாடி வல்லினம் மிகுது. உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஆமாம். ஊமை தொகைனா என்ன? போல போன்ற உருபுகள் மறைந்து வரும். ஸோ இந்த இடத்துல தமிழ் தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகுதா? ஸோ அதுதான் ஊமை தொகையில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சலச்சல கலகல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது பொறுத்துக. ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும். ஸோ செக் அப்படிங்கிறது வந்து செக்குக்கு தமிழ் என்னது? காசோலை. ஃபைல் கோப்பு. விசா அப்படின்னா வந்து நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து விசாவும் பாஸ்போர்ட்டும் குழப்பலாம். ஸோ வந்து சான்னு வருதா, விசா அப்படின்னு வருதா, இங்கேயும் சா வருது, நுழைவு இசைவுலையும் சா வருது. ஸோ அதனால் வந்து இதுதான் ஆன்சர். அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். பொன் அப்படிங்கிறது வந்து பொருள். ஓகேங்களா, அதனால் பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது. இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை அதுதான் வந்து பெயரச்ச தொடர். குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து குழல் வந்து கருவி, அதனால கருவியாக பெயர். பருப்பு உள்ளதா அப்படின்னு நம்ம ஒன்று வாங்குற பொருட்டு கேட்டோம் அப்படின்னா அது குழல் வினா. அடுத்தது 13th கொஷின் வந்து அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது வந்து என்ன ஆப்ஷன்? டி நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நேரடிக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்குது, அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க. குரலடினா என்ன? 2 சீர்களை வந்து பெற்று வரும். சரியா, சிந்தடி 3 சீர்களை பெற்று வரும். நெடிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சீர்களை பெற்று வரும். ஸோ நேரடி அப்படிங்கிறது வந்து 4 சீர்களை வந்து பெற்று வரும். தலையின் வகையறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்பட்டு என்று கண்டறிக. ஸோ கழித்தலை. ஓகேங்களா, ஸோ காய்முன் நிறை வருவது என்னது? கழித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவமாலை. இது பாருங்க, செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவர் வாய்ச்சொல் அப்படின்னு இருக்கா. ஸோ வள்ளுவன்னாவே என்ன வரணும்? திருவள்ளுவமாலையாக தான் இருக்கணும். அடுத்தது தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். ஸோ தீராத இடும்பை தருவது எதுனா ஆராயாமை ஐயப்படுதல். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இதெல்லாம் 8 தொகை நூல்கள். நாலடியார் மட்டும்தான் 15 கீழ்கணக்கு நூல்கள் இந்த ஆப்ஷனில். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஆமாம், அவர் ராமாவதாரம் தான் இட்டார், அதனால இது கரெக்ட். கம்பராமாயணத்திற்கு பெரும்பிரிவிற்கு பெயர் காண்டம் என்று பெயர். ஆமாம் கரெக்டு. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து காதைன்னு இருக்குது. ஸோ இது தாங்க தப்பு. அடுத்தது கம்பராமாயணம் ஒரு வழிநூல். இது கரெக்ட். மற்ற 3 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த கம்பராமாயணத்தின் உட்பிரிவே படலம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, அதுதான் வந்து தப்பாக இருக்குது.
அடுத்தது கம்பர் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96 வண்ணங்கள். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா? ஸோ ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய ஸோ இதே ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சொல்லணும். சரிங்களா? அகநானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மர். சரிங்களா? அகநானூற்றை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா உருத்திர சன்மர். அகநானூற்றை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா உக்கிர பெருவெழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ அடுத்த கொஷின் பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா வந்து சோம்பல். ஓகேங்களா? துஞ்சல்னா என்னது? சோம்பல். தமியர் அப்படின்னா வந்து தனித்தவர். தாழ்னா என்னது? முயற்சி. நோன்மைனா வலிமை. திண்ணியர் திண்மை அந்த மாதிரி எடுத்து இது வலிமைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி துஞ்சல்னா சோம்பல், தமியர்னா தனித்தவர், தாழ்னா முயற்சி, நோன்மைனா வலிமை. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? 3, 4, 1, 2. அடுத்தது 22. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஓகேங்களா? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர். திவ்ய பிரபந்தம் பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைதுய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் ஏற்பட்டுரும். சரிங்களா? அப்போ வந்து அவர் சிவனை வந்து வழிபடுறதுனால தான் அவருக்கு வந்து அந்த நோய் வந்து நீங்கியிருக்கும். அதனால் வந்து அவர் வந்து சொல்கிறது வந்து பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைதுய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருநாவுக்கரசர். பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை அப்படின்னா வந்து விரைவு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். உள்ளைனா விரைவு. சரிங்களா? ஈருனா எல்லை. மேதினா எருமை. அங்கணர்னா சிவன். அடுத்த கொஷின் 26. குருசு என்பதன் பொருள்? சிலுவை. குருசு அப்படின்னா வந்து சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னருடைய அவையில் தான் அவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அலுவலராய் இருந்தார். ஓகேவா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையை கண்டறிய. ராசரோச சோழனுலா ஒட்டக்கூத்தர். திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலமகம் குமரகுருபரர். முக்கூடர் பள்ளு வந்து நாதகுத்தனார்னு கொடுத்துருக்காங்க. தவறு. முக்கூடர் பள்ளு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ வந்து நாதகுத்தனார் வராது. ஸோ இதில் முக்கூடர் பள்ளுக்கு என்னது? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். எட்டயபுரம் கடிகை முத்து புலவரோட மாணவராக இருந்தது யார்? உமறு புலவர். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? ஸோ சுந்தர சுவாமிகள். சரிங்களா? ஸோ பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். சுந்தர சுவாமிகள். சுந்தரம் பிள்ளை, சுந்தரம் சுவாமிகள். பிள்ளை சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே சுந்தரனே வருது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சுந்தரம் பிள்ளை பே. சுந்தரம் பிள்ளையோடைய ஆசிரியர் யார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். சரிங்களா? புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. பெருநாரை, பெருங்குருகு இந்த மாதிரியான நூல்கள்லாம் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள். ஓகேங்களா? முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் என்னது? பெருநாரை, பெருங்குருகு அந்த மாதிரி வரும் நிறைய நூல்கள். பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? ஸோ பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகம் அவரே எழுதி அவரே அதில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த நாடகத்தோட பெயர் புஷ்பவள்ளி. சரிங்களா? பம்மல் பா வருதா? பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ்பவள்ளி. இயற்பெயர் கண்டறிய. பாரதியாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஸோ இதே பாரதிதாசனுக்கு சுப்புரத்தினம், சுரதா.
சுரதா வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன், வாணிதாசன், அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படின்னு வரணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு வந்து 4312. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். மாணிக்கவாசகருடைய வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். மாணிக்கவாசகர் மறைமலை அடிகள் ஞாபகம். ஸோ மாணிக்கவாசகரோட வரலாறு பற்றியும் அந்த மாணிக்கவாசகரோட கால ஆராய்ச்சி பற்றியும் எழுதின ஆராய்ச்சி நூலை எழுதினவர் யாருன்னா மறைமலை அடிகள். மா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவேசா. ஓகேங்களா? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். ஓகேவா? சாமி நம்மளை காப்பாதது இல்லையா, அதனால உவே சாமிநாதர் ஞாபகம். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். ஓகேங்களா? 43. நல்லா ஞாபகம். பாவாணர், தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமா முனிவர். ஓகேவா? வீரமா முனிவர் வந்து யார்? இத்தாலியிலேருந்து வந்து இங்கே தமிழ் தொண்டாற்றினார். சரிங்களா? அவர் வந்து கண்ணாடி போட்டிருப்பார். அதுவும் ஞான கண்ணாடி போட்டிருந்ததுனால தான் அவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான கண்ணாடிங்கிறது என்னது? ஒரு சமய நூல். சரிங்களா? அதுவும் நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராசராச சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் இது? தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை தட்சிணமேரு அப்படின்னு வச்சுக்கோங்க. தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் இது? தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கையில், சிங்கப்பூரில், மலேசியாவில். சரிங்களா? ஸோ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 46th கொஷின். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர்? கலர் நிலம். ஓகேங்களா? கலர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். அடுத்தது 47th கொஷின் பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ வந்து குறிஞ்சி அப்படின்னா இது வந்து என்னென்ன பறை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் தொண்டக பறை. சரிங்களா? முல்லை அப்படின்னாவே வந்து ஏறுகோட் பறை. மருதம், மணமுலா. பாழைனா துடிப்பறை. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 2341. 48th கொஷின் வந்து பொறுத்துக. பெரும்பொழுதை வந்து மாதத்தோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. கார்காலம் அப்படின்னா வந்து ஆவணி புரட்டாசி தான் கார்காலம். முன்பனி காலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. முன்பனி காலம் எப்போ? மார்கழி தை. மார்கழி தை எல்லாம் அப்படியே மார்கழி மாதம்லாம் நல்லா பனி பொழியும். அதனால் முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி ஆடி. இளவேநீர் காலம்னா நம்மளுக்கு தெரியும் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி. கார்காலம்னா ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம்னா மார்கழி தை. பின்பனி காலம்னா மாசி பங்குனி. குளிர்காலம் இந்த இடத்துல என்னது? ஐப்பசி கார்த்திகை. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரிசையாக சொல்லணும் அப்படின்னா இளவேநீர் காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளவேநீர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை வைகாசி. அடுத்தது முதுவேநீர் காலம் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனி ஆடி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி. ஓகேங்களா? குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. முடிஞ்சதா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2143. உச்சரிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியது? கரையான், எறும்பு. சரிங்களா? ஸோ வந்து பறவை, விலங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 அறிவு உள்ள உயிர்கள். ஸோ வந்து மனிதன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 6 அறிவு உள்ள உயிர்கள். சரிங்களா? ஸோ ஒரு அறிவுடைய உயிர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து புல், மரம் இதெல்லாம் தான் ஒரு அறிவுடைய உயிர்கள். சரிங்களா? ஓரறிவுடைய உயிர்கள் என்னது? புல், மரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறிவு. 2 அறிவு உரிய உயிர்கள் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சிப்பியும் நத்தையும். 3 அறிவு எதுக்கு? கரையானுக்கும் எறும்புக்கும். 4 அறிவு எதுக்குன்னா நண்டுக்கும் தும்பிக்கும். சரிங்களா? நண்டு, தும்பி இந்த தட்டாம்பூச்சிலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து 4 அறிவு. 5 அறிவு நம்மளுக்கு தெரியும் பறவை, விலங்கு. 6 அறிவு உயிர் எதுனா மனிதன். அடுத்தது 50th கொஷின் பிரித்து எழுதுக. வேற்றிலை. வேறு கூட்டல் இலை. ரூ அதான் வந்து பாருங்கள் ரூ இங்கே வந்து இ. ஓகேங்களா? அந்த ரூவில் இருக்க அதான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா ரூவில் இருக்கிற இர் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ரூ இருக்குது அப்படின்னா இதில் வந்து இர் கூட்டல் ஊ அப்படின்னு வந்து பிரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து வருமொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஈ வந்திருக்கு, அதாவது உயிர் வந்திருக்கு. உயிர் வந்து பார்த்திங்கன்னா உயிர்வரின் உக்குரல், அதாவது ஊ வந்து இந்த மெய்யை விட்டுட்டு ஓடினுப்பா. அப்போ வந்து இந்த இரும் இந்த ஈயும் சேர்ந்து, அந்த இல்லை அந்த ஈயும் சேர்ந்து ரீ ஆகிடும். ஸோ வேறில்லை அப்படி ஆகிடும். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்று. வந்தான், வந்திலன். ஸோ வந்தான் அப்படின்னு உடன்பாடோடு சொல்கிறாங்க, அதோட எதிர்மறை வந்திலன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறி. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் திணைகள், இல்லம்ங்கிறது தான் பொருந்தாதது. ஸோ கிளி அப்படின்னா வந்து பயம், இந்த ழி வந்துச்சுன்னா என்னது பயம், ஓகேங்களா. ஸோ கிளி பழத்துக்கு வரலாம் வந்துச்சுன்னா கிளித்தல். கிளினா பறவை நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஞாபகம் வைக்கிறது வந்து என்னென்னா கிளினா பயம் அப்படிங்கிறது. ஸோ பள்ளிக்கு வர லா வந்தது அப்படின்னா வந்து கிளினா பயம், கிளினா கிளித்தல், கிளினா ஒரு பறவை. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோனா அரசன் சரிங்களா. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. வானா வந்த, வந்துனா என்னது வினையச்சம் வரும், வந்தான்னா வினைமுற்று சரிங்களா. வருதல் வந்து தொழிற்பெயர். ஸோ வா என்ற சொல்லின் வினைமுற்று கூறுக அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. ஸோ வா என்ற சொல்லின் வினைமுற்று என்னது, வந்தான் அப்படிங்கிறது தான் அதோட வினைமுற்று. ஸோ வா என்ற சொல்லின் தொழிற்பெயருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வருதல். வா என்ற சொல்லின் வினையச்சம் குறிப்பிடுங்கன்னு கேட்டாங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி. செடி, அதுக்கு அடுத்தது செப்பு, செல்வம், சென்னை அப்படிங்கிறது போகுது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சேங்கிறதுலாம் எல்லாமே கரெக்டாக லைனாக வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு டாக்கு அப்புறமேட்டு தான் பா வரும், பாக்கு அப்புறமேட்டு தான் லா வரும், லாக்கு அப்புறமேட்டு தான் நா வரணும். அந்த அடர்படி எழுதுனீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். காலங்களில் தெருவில் மழை வைக்காதிர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஸோ இதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டான ஆர்டர் பண்ணி எழுதுனா மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். மற்ற சென்டென்ஸ் எதுவுமே கரெக்டாக வராது. 59th கொஷின் பார்த்தீங்கன்னா கொள்ளையிலே வாழை பழ மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொள்ளையிலே குலுங்குவன யாவை அப்படின்னு சொல்லி எழுதணும் சரிங்களா. கொக்கக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது. காலமறிந்து விரைந்து செயல்படணும். அதாவது வந்து இதுக்கு மீனிங் என்னன்னா வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும், வாய்ப்பு வந்துருச்சுன்னா விரைந்து செயல்பட்டு அதை முடிச்சிடணும். அதுதான் வந்து காலமறிந்து விரைந்து செயல்படுதல்னு சொல்கிறாங்க. 61th கொஷின் வந்து பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள். ஸோ தன்வினை தொடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்றாள், அவளுக்காக ஒன்று பண்ணிக்கிறா அப்படின்னா தனக்காக பண்ணிக்கிறது தான் தன்வினை, பிறர்க்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது பிறவினை. பாத்திமா தமிழ் கற்பித்தாள், ஒருத்தருக்கு கற்பித்து கொடுத்தாங்க. அதாவது பிறவினை அப்படின்னாவே PV அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த PV அப்படிங்கிறது வந்துருந்துச்சினாவே நீங்கள் வந்து அந்த தொடரில் நீங்கள் வந்து அது பிறவினையாக போட்டுடலாம். பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர். செய்தி தொடர். ஒரு நியூஸை வந்து அப்படியே சொல்கிறாங்க, செய்தி ஒரு நார்மலாக சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஏவலாவோ இல்லை ஒரு வினாவாவோ ஒரு உணர்ச்சியோ இதில் இல்லை. ஸோ இது வந்து செய்தி தொடர். 63 திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உண்டு. 7 ஏன்னா 7 சீர்கள் வந்து கொண்டிருக்கும். ஒரு குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 7 சீர் இருக்கும். அப்புறம் 133 குறள் இருக்கா, இதை வந்து கூட்டினோம் 133 அதிகாரம் இருக்கா, இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஸோ 7 வரும். அதே மாதிரி 1330 குறள் இருக்கும், இதை கூட்டினாலும் நம்மளுக்கு வந்து 7 வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பழக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியே கல்லாதவர். ஸோ ஒரு திருக்குறள் இருக்கும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவங்க பழக்கற்றுமே கல்லாதவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார். வீரமா முனிவர். இதுக்கு முன்னாடி வீரமா முனிவர் பற்றி ஒரு கொஷின் மேலே பார்த்தோம். அந்த கொஷின் என்னது, ஞானக்கண்ணாடி என்னும் சமய நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வீரமா முனிவர். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, வீரமா முனிவர் வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் தோன்றாற்றினார். ஸோ ஞானக்கண்ணாடி போட்டு பார்த்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. 67 சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். சிறுபஞ்ச மூல நூல் எழுற்றின ஆசிரியர் பேர் என்ன, காரியாசன். சிறுபஞ்ச மூலம் இந்த கொஷின் வந்து இதுக்கான கண்டென்ட் வந்து 9th ஓல்டு தமிழில் இருக்கும்.
சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என்று 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தவை. 6 மருதம். ஓகேங்களா, 6, 16 இந்த மாதிரி போச்சுனாவே மருதம். சரிங்களா, 2, 8, 12 அப்படின்னு போச்சுன்னா அது வந்து குறிஞ்சி. சரிங்களா, ஸோ முல்லை வந்து 4, 14 அந்த மாதிரி போச்சுன்னா 4 4ஆக போச்சுன்னா அது வந்து முல்லை. இதே வந்து 10, 20 அந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து நெய்தல். பாலை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5 அந்த மாதிரி வந்து போகும். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அப்படிங்கிறது தொடர் வந்து எந்த இதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க இந்த பாடல் வரி. ஸோ நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. நட்டோர் நஞ்சும் நனி அப்படின்னு வர்றதுனால இதை வச்சு நீங்கள் வந்து நற்றிணைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொன்மு அப்படின்னு பொருள் கூறுக. மேகம். 72 நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை? 7. நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. 73 உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். 74வது கொஷின். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள். உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள். சையங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா, ஸோ வந்து சையங்கொண்டாருடைய சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். ஓகேவா. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. முக்கூடர் பள்ளுக்குரிய பாவகை சிந்துப்பா. முக்கூடர் பள்ளுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடே செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாரு? கடுவெளி சித்தர். கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேஸ்வர பூஜை. அடியாருக்கு வந்து உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, நாவு நாக்கு அப்படிங்கிற மாதிரி, மூணா மூக்கு, ஸோ நாக்கு மூக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஓகேவா. ஸோ வந்து தமிழுக்கு தொண்டு செய்கிறவன் சாவறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை வந்து சொல்லியிருப்பார் பாரதிதாசன். சிவன் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சிசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாரு? சிசு செல்லப்பா. ஜீவன் அப்படின்னா செல்லமாக சொல்கிறாங்க, என்னோட ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. சிசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட நூல் எது? சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் பால்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. சுபாஷாபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று. சுபாஷாபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று.
தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். அவருடைய ஒப்பீனியனை எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தில்லையாடி வள்ளியம்மையுடைய தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்காரு? இந்திய ஒப்பீனியன். ஓகேங்களா? தென்னிந்திய வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையுடைய தியாகம் வந்து நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பொண்ணை வந்து கொண்டுட்டு வந்துட்டு மிளகோட வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆன்சர். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை எடுத்து சென்றார்கள்? பொண்ணை சுமந்து வந்து மிளகை எடுத்து சென்றாங்க. மீதூன் விரும்பேலை வடியின் பெரும்பல் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மீதூன் விரும்பேலை வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். ஸோ வட்டமேசை மாநாட்டில் இப்படி சொல்லியிருப்பார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். பெண்கள் வந்து உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். பெண்கள் உரிமைகளுக்காக நிறைய பேசியிருப்பார் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா. ஸோ இதோட 100 கொஷின் வந்து முடியுது. ஸோ டெய்லி நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி நான் வந்து குரூப் 2க்கான 100 கொஷின்ஸ் வந்து போட்டுடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டே வந்து இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் வந்து படிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் குரூப் 2க்கு வந்து கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 100 கொஷினாக பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு வந்து இலக்கணம் எல்லாமே வந்து கவர் ஆகும். இலக்கணம், இலக்கியம் பற்றி இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்களா? ஸோ செய்தி தொடர்னா இது தானா, உணர்ச்சி தொடர்னா இது தானா, நிறைய கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கக்குள்ள தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த கொஷின் வந்து சீரீஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ.